ரொம்ப நாள் கழிச்சு செங்கோட்டை என்னாச்சு வாயை மலர்ந்திருக்கார். திருவாய் மலர்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் இது. என்னன்னா எங்க தலைவர் கையை நீட்டுவார், அவங்க ஊரை ஜெயிப்பாக, அங்க போய் உட்காருவாங்க. பூரா நல்லாட்சி தான் போங்கங்க. 10 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இது தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு மகளிர் தினத்தன்று வெளியிட்டிருப்பது எல்லோரும் வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, எல்லோராலும் பாராட்டுதல் பெறுவது மட்டுமல்ல, எல்லா வாக்காளரும் வாக்கு சேகரிக்கின்றவர் அத்தனை பேரிடத்திலும் நாளை தமிழகத்தை ஆளப்போவது வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் என்பதை மக்கள் எழுச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதியிலும் வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் நாளை வேட்பாளர், நாளை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு படைக்கப்படும். தவறான செய்திகளை இன்று பரப்பி வருகிற நிலையை இன்றோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஆகவே எங்கள் செய்தியை பொறுத்தவரையிலும் பல தொலைக்காட்சிகள், பல பத்திரிகைகள் வேண்டுமென்றே பல்வேறு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவாக தலைவர் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாலே இந்த பொய்யான செய்திகளை பரப்பி வருவதை பரப்பி வருகிறார் என்பதை மட்டும் புள்ளிவிவரமாக சொன்னார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் தனித்தே நிற்போம், 234 வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை படைப்போம்.